நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பே உருவான நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காகவும் இந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களுக்கு ஏராளமான எதிர்பார்ப்புகள் ஐயா. எங்களது குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, சந்தோஷம் அல்ல. இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே நீர் எங்களது குரலை கேட்பாய் என்று நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. அந்த கனானைய பெண்ணை போல தவித்து கொண்டிருக்கிறோம், தனியே போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பெரும்பாடு பெண் 12 வருஷமா அவளது உடல் காயத்தை விட அவளது உள்ளம் எவ்வளவோ காயப்பட்டிருந்தது. மற்ற நோய்களை போல வெளியில சொல்ல முடியல ஐயா, சொல்ல முடியல. எங்களது உள்ளத்துக்குள்ள ஏராளமான காயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? எப்படி எங்களது காயங்கள் எல்லாம் குணமாகும் என்கிற வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்துல உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த பார்த்தலேமி என்கிற குருடன் நீ போகிறத தன்னுடைய காதுகளால கேட்டுட்டு, தன்னுடைய காதுகளால பார்த்துட்டு கத்துனானே, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்துனானே. அப்படி இதோ இங்க ஒன்று கூடி உம்முடைய நற்கருணைக்கு முன்பாக நாங்க கதறோம் ஆண்டவரே. நாங்க எங்க குரலை எழுப்புறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களது குரல் உம்முடைய காதுகளை தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கைகளை நீட்டுறோம் ஆண்டவரே. அந்த பெரும்பாடு பெண்ணை போல கைகளை நீட்டுறோம் ஆண்டவரே. உம்மை தொட முடியலனாலும் உம்முடைய உடைய தொட்டாலே போதும் என்கிற அந்த நம்பிக்கையோட கைகளை நீட்டுறோம் ஆண்டவரே. எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏராளமான நோயோடு வந்து இருக்கிறோம், வெளியில சொல்ல முடியாத வேதனைகளோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஏத்துக்கங்கப்பா. பல முறை பேதுருவை போல மறுதலிச்சிருக்கோம். உண்மை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் முன்னாடி வந்து நிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை ஏத்துக்கங்கப்பா. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, அந்த பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்விய இன்னைக்கு என்னையும் பார்த்து கேட்கிறீங்க. நீ என்னை அன்பு செய்றியா? Do you love me? ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் செல்வங்களை அன்பு செஞ்சேன் ஆண்டவரே. இவ்வளவு நாள் மனிதர்கள் அன்பு செஞ்சேன் ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் பதவி அன்பு செஞ்சேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய நற்கருணை பிரசன்னத்துல நான் சொல்றேன், உன்னை அன்பு செய்யறேன்ப்பா. நீங்க என் கூட இருந்தா போதும், எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன்ப்பா. என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு,
மற்றவர்களை எல்லாம் மறந்துட்டு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு வந்திருக்கேன்ப்பா. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய கணவனை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய மனைவியை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய குழந்தைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்யற பணிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு எதிராக மகனுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதாரத்துல முன்னேற முடியாம நொடிச்சு போய் கிடக்கிற ஆண்டவரே தொடுங்கப்பா. இதோ பிரச்சனைகள் கேஸ் வடிவில வந்து எனக்கு எதிராக கோர்ட்ல போராடிக்கிட்டு இருக்குதுயா. எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கயா. வெற்றியை என் பக்கம் தாங்க ஆண்டவரே. எனக்காக போராடுகிற கடவுளே என்னை வழி நடத்துங்கப்பா. என்னை தொடுங்கப்பா. என்னை குணமாக்குங்கப்பா. எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஆராதிப்பேனா ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேனா ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. பாடல் எண் 16 பக்கம் 7. கரங்கள் தட்டி இணைந்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, ஆராதனை செய்வது வானதூதர்களுடைய செயல். எப்பொழுதெல்லாம் அந்த செயலை நாம் செய்கிறோமோ நாமும் வானதூதர்களாக மாறுகிறோம். அந்த மகிழ்ச்சியிலே பங்கேற்கிறோம். மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, இதோ இந்த நற்கருணையிலே இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். நம்முடைய மக்கள் தன்னுடைய மக்கள் கதறுகிற பொழுது, கண்ணீர் விடுகிற பொழுது கைகளை நீட்டி அதை துடைக்கிறவர், ஆறுதல் தருகிறவர், நம்மை அன்பு செய்கிறவர். அவரை ஆராதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம். பிரியமானவர்களே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். சத்தமாக பாடுவோமா? ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, நாம் அவரை மறக்கிற பொழுதும் நம்மை மறக்காதவர், நாம் அவரை நேசிக்காத போதும் நம்மை நேசிக்கிறவர். இதோ அந்த வல்லவரை, அந்த நல்லவரை நாம் ஆராதிப்போம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மை
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இதோ தன்னுடைய மக்களுக்காக செங்கடலை இரண்டாக பிணைந்தவர், அந்த எரிகோ மதில்களை எல்லாம் உடைத்து போட்டவர், எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய மக்களை அன்பு செய்து கொண்டே இருப்பவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவரை ஆராதிப்போம், அவரை புகழுவோம், நம்முடைய ஒவ்வொரு ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, 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 ஆண்டவரே சுவை ஆராதி. கண்களை மூடி ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, 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 இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, இயேசுவே, ஆராதிப்பே, ஆண்டவரே, ஆராதிப்பே, நற்கருணையே, ஆராதிப்பே, ஆண்டவரே, இறைவா உம்மை இயேசுவே, ஆராதிப்பே, இறைவா உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, ஆண்டவரே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. இயேசுவே, 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 வல்லவரே, உமக்கு நன்றி ஐயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா. எங்களை வெறுக்காதவரே, உமக்கு நன்றி ஐயா. எங்களை அன்பு செய்கிறவரே, உமக்கு நன்றி ஐயா. எங்களை அணைத்துக் கொண்டவரே, நன்றி ஐயா. எங்களை உயர்த்துபவரே, நன்றி ஐயா. வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி ஐயா. நல்லவரே, உமக்கு நன்றி ஐயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா. எங்களை கைவிடாதவரே, உமக்கு நன்றி ஐயா. எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. எங்களை தொடுபவரே, உமக்கு நன்றி. எங்களை பார்ப்பவரே, உமக்கு நன்றி. எங்களை கேட்பவரே, உமக்கு நன்றி. எங்களை அணைத்துக் கொண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பவரே, உமக்கு நன்றி. எங்கள் கூடவே இருப்பவரே, நன்றி. எங்களது குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை ஏந்திக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை தாங்கிக் கொள்ளும். இதோ ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இவர்களை தொடுவீர், நீர் இவர்களை சுகமாக்குவீர், நீர் இவர்களை வலிமையாக்குவீர், நீர் இவர்களை வலுப்படுத்துவீர். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும், தெய்வமே ஆசீர்வதியும். எங்கள் கூடவே இருங்கப்பா, எங்களை குணப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. எங்கள் பிரச்சனைகளை தூக்கி வீசி எறியுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களது கண்ணீரை பாரு, இவர்களது குரலை கேளும். நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். ஆமென், ஆமென். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். ஆமென். என் வாய் வார்த்தை எல்லாம் இயேசுவே
பிறர் காயமாற்ற வேண்டும். ஆமாமையா, என் வாய் வார்த்தை எல்லாம் இயேசுவே பிறர் காயமாற்ற வேண்டும். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? ஆமாமையா, உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? வேற யாருமே இல்லை ஐயா. உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? வேற எதுவும் வேணாம் ஐயா. ஆசையெல்லாம் நீதானையா, என்னுடைய ஆசையே நீதானே இயேசுவே. தேவையெல்லாம் நீதானையா, என்னுடைய தேவை நீங்க தான் அப்பா. ஆசையெல்லாம் நீதானையா, இயேசுவே எனக்கு நீதாயா வேணும். தேவையெல்லாம் நீதானையா, இந்த மக்களுக்கு நீங்க தான் ஐயா தேவை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, இயேசுவே தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுவே இயேசுநாதா, இயேசுவே தேவையெல்லாம் நீதானே. இரு கரங்கள் உயர்த்தி கதறினே, இயேசுவே நான் புலம்பினே, நான் குழம்பி போயிருக்கிறையா. உம்மை தவிர யாரும் வரலையே, எந்த மனுஷர் வரலையா. கதறினே, ஆண்டவரே நான் புலம்பினே, நான் புலம்புனேப்பா. உம்மை தவிர யாரும் வரலையே, வேற யாருமே வரலையா. என் இயேசுவே இயேசுவே ஆராதனை, ஆராதனை ஐயா. என் இயேசுவே இயேசுவே ஆராதனை, ஆராதனை ஐயா. என் இயேசுவே என் இயேசுவே ஆராதனை, ஆராதனை ஆண்டவரே. என் இயேசுவே ஆராதனை. யாரும் இல்லை எனக்கு, யாரும் இல்லை உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. அமைதியா உட்காரலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய இறை செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது லூக்கா நற்செய்தி 15 நாம பார்க்கிறோம். அந்த தந்தை தன்னுடைய மூத்த மகன்கிட்ட போய் சொல்வார், உன்னுடைய சகோதரன் இறந்து போயிருந்தான், அவன் உயிர் பெற்று விட்டான், அவன் காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இதுக்கு முன்னாடி பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய பார்வையில இறந்து போறது அப்படிங்கிறதே இருக்காதுங்க. இறந்தவங்க வீட்டுல கூட போய் அவர் இறந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்துல பார்ப்போம். அந்த சிறுமி உயிர் பெற்றுக்குவா, அதுதான் அந்த பகுதி. அங்க போய் இல்ல சிறுமி உறங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இயேசு சொல்வார். அடுத்ததா பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 7:11 இயேசு ஒரு மெரிய மக்கள் கூட்டத்தோடு அப்படியே ஒரு புறத்திலிருந்து பவனியாக வந்து கொண்டிருப்பார். அந்த மக்கள் எல்லாம் இயேசுவை குறித்து மகிழ்ச்சியோடு ஆடி பாடி கொண்டாடி அப்படியே வந்துகிட்டு இருப்பாங்க. இன்னொரு புறத்துல ஒரு இறந்து போன ஒரு இளைஞனை சுமந்து கொண்டு ஒரு பெண் அழுத கோலத்தோடு ஒரு கும்பல் அப்படியே வந்து கொண்டு இருக்கும். அந்த கும்பல் அப்படியே ஒரு நகரத்திலிருந்து
வெளியில அந்த ஊருக்கு வெளியே வந்து கொண்டிருக்கும். இயேசு அந்த நகரத்துக்குள் நுழைந்து கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, அந்த கண்ணீர் இயேசுவை சுட்டது, இயேசுவை தொட்டது. அந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆறுதல், அந்த மகன் தான், அந்த இளைஞன் தான். அவன் இறந்து போயிட்டான். இனிமே அந்த அம்மா அனாதையாக வாழணும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய ஆண்டவர் பரிவு கொள்கிற தெய்வமாக இருப்பார். உடனே அவர் என்ன பண்ணுவாரு? பரிவு கொண்டு அந்த பாடையை தொடுவாரு. அப்ப அவங்கள்ட்ட அவன் இறக்கவில்லை அப்படின்னு அங்கேயும் சொல்லுவார். இறக்கவில்லை என்று சொல்லி அவர் தொடுவாரு, அவனுக்கு மீண்டும் உயிர் வந்து விடும். அது நமக்கு தெரியும். அங்கிருந்து அவர்கள் கடந்து போயிருவாங்க. அடுத்தது யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம். அதுல பார்க்கிற பொழுது இயேசு சொல்கிற வார்த்தை, அதாவது லாசர் உயிர் பெறுதல். அந்த இடத்துல இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துவார், கடவுளுடைய மாட்சியை நீ காண்பாய். அப்ப இந்த இறப்பு என்பது, துன்பம் என்பது கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்காகத்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டு அங்கே இறந்து போன அந்த லாசரையும் உயிர்ப்பிக்கிறத பார்க்கிறோம். பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலேயே கொடுமையானது இறப்பு தான். இறப்பு தான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய குடும்பத்துல என்னோடு சகோதரனாக, சகோதரியாக, தோழியாக, கணவனாக, மனைவியாக வாழ்ந்தவர்கள் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள என்னால முடியவில்லை. ஆனா கடவுள் அவருடைய பார்வையில என்ன சொல்றாரு? அவர்கள் இறந்து போகவில்லை, அவர்கள் அழிந்து போகவில்லை, கடவுளுடைய மாட்சியை நீ காண்பாய் அப்படிங்கிறத சொல்லிட்டு எதை இறப்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி போறதுதான் இறப்பு. நீங்கள் எப்பொழுது கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி நிற்கிறீங்களோ அப்போதுதாங்க செத்து போனவங்களா மாறிடுறீங்க. அதனாலதான் இயேசு அந்த ஊமையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஊதாரி மைந்தன் ஊமையில, அப்பா உங்க என்னோட சொத்தை எனக்கு தாங்க அப்படின்னு அவன் பிரிச்சு எப்பொழுது வாங்கி கொண்டு போகிறானோ அப்பொழுது அவன் இறந்து போனவன் போல் மாறுகிறான். பிரியமானவர்களே, நான் பல தருணங்கள்ல என்னுடைய இந்த உலக வாழ்க்கையில கடவுளுடைய அன்பிலிருந்து நான் விலகி போகிற பொழுதெல்லாம், கடவுளுடைய அன்பை மறந்து மறுத்து நகர்ந்து போகிற பொழுதெல்லாம் நான் இறந்து போனவன் போல் வாரிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு பொணமாதாங்க வாழ்றேன். இயேசுவினுடைய பார்வையில மற்ற இறப்பு, இந்த உடல் அழிந்து போவது கூட இறப்பு கிடையாது. நீங்கள் அன்பிலிருந்து விலகி இருக்கிற அந்த நேரம் தாங்க இறப்பு. இறப்பு இப்படிப்பட்ட ஒரு இறப்பு மனிதனுக்குள்ள நிகழ்ந்து விடக்கூடாது. அவன் எப்பொழுதும் கடவுளோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தாங்க கடவுள் தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை இணைத்து வைத்திருக்கிறாரு. அதுதான் கடவுளுடைய அன்பு, அதுதான் தந்தையினுடைய அன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப இப்படிப்பட்ட அந்த அன்பிலிருந்து நான் எவ்வளவு நாள் விலகி போயிருக்கிறேன். இந்த சீமோன் பேதுருவை கடவுள் தூக்கி வச்சு கொண்டாடுகிறார். ஆனா அவரு எல்லாம் முடிச்சிட்டு போன உடனே கடவுள்ல அவர் என்ன சொல்றாரு? மறுத்துட்டு நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன் கிளம்பிடுறாரு. பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட தியான கூட்டங்கள்லாம் நம்ம கலந்து கொண்டு பங்கேற்று கொண்டு வாழ்றோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனோன்னு மறுபடியும் பழைய குருடி கதவை திறடின்னு ஆயிருது. இந்த கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி ஓடி போயிடுறோம். பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னா, நீங்கள் என்னை மறந்துட்டு போனாலும் மறுத்துட்டு போனாலும் சீமோன் பேதுருவை எப்படி தேடி தேடி வந்தேனோ அதுபோல நான் உங்களை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறேன். தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் என்னை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். சமீபத்துல நாங்க பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூர் போயிருந்த பொழுது அங்கே ஒரு சகோதரி
அவங்க கணவர் ஹார்ட் ப்ராப்ளத்தினால இறந்து போயிட்டாரு. இவங்க என்ன சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு பிளட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நான் எதையுமே நம்பல ஃபாதர். ஆனா கடவுள் மேல பாரத்தை போட்டு இன்னைக்கு நான் ப்ரேயருக்கு வந்திருக்கிறேன் ஃபாதர், எனக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே பிரதர்கிட்ட சொன்னேன். இது மட்டும் இல்லாம எங்களோட அருட்தந்தையர்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னேன், எங்களுடைய ஜெப டீம்கிட்ட சொல்லி எல்லாரும் ஜெபிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். இரவு எங்களுக்கு பல நேரங்கள்ல எங்களுடைய இந்த வாகனத்துல பயணத்துல தான் போகும், வெவ்வேறு இடங்களை நாங்க போயிட்டு இருக்கிறோம். அப்போ 11 மணிக்கு அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க. என்னடா இரவு 11 மணிக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதி தூக்க கலக்கத்துல அவங்கள்ட்ட நான் எடுக்கல. மறுபடியும் கூப்பிட்டாங்க. உடனே ஒரு 11:30 போல என்ன அப்படின்னு சலித்து கொண்டு கேட்கிறேன். உடனே அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனேன் ஃபாதர், டாக்டரு என்கிட்ட சொல்லிட்டாங்க 3 வருஷத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது. உடனே நான் என்னன்னு கேட்டேன், ஃபாதர் இந்த மாத்திரைலாம் நீ எடுக்கவே தேவையில்லை, அவசியமே இல்லை, உன்னோடது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், என்னம்மா கதை விடுறீங்க, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இப்படி சொல்றீங்க? இல்லை ஃபாதர், நான் எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஃபாதர், எல்லா சர்டிஃபிகேட்டும் அனுப்பி வைக்கிறேன். அன்னைக்கு நம்ம பிரதர் சாஜு சொன்னாரு, இந்த ஜெப வழிபாடு முடிஞ்ச பிறகு ஒரு சிலர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இல்லாம போயிரும்னு சொன்னாரு. நானு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கும் பொழுது டாக்டர் சொன்ன உடனே அந்த பிரதர் சொன்ன வார்த்தை தான் ஃபாதர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன, எந்த மருந்து சாப்பிட வேணாம், உன்னுடைய ஹார்ட் சரியாச்சுன்னு சொன்னாரு ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, நான் மறுபடியும் சொல்லுவேன், மாதா தொலைக்காட்சியிலிருந்து ஏதோ கதை சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை, அங்க இது நடந்துச்சு இங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக வரல. அப்படிப்பட்ட ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனா இந்த கடவுளுடைய அன்புக்கு சாட்சி சொல்லாம, அதை கேட்டதை பற்றி பேசாம எங்களால இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதா தொலைக்காட்சி இன்னைக்கு 10 வருஷத்தை கொண்டாடிட்டோம் அப்படின்னு வெளியில நிறைய இடங்கள்ல நாங்கள் மகிழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க. ஆனா ஒரு சகோதரியினுடைய அந்த அன்பு மறக்கவே முடியாது. ராணி அப்படிங்கிறவங்க நம்முடைய மாதா தொலைக்காட்சியோடு நெருங்கிய தொடர்பு இவங்களுக்கு. ஆனா என்னன்னா, கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய இடுப்புக்கு கீழே எந்த செல்லும் வேலை செய்யாது. யோசிச்சு பாருங்க, இடுப்புக்கு கீழே செல் எது வேலை செய்யலனா மறுத்து போயிரும். தன்னுடைய அவசர தேவைகளை அவங்களால அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க கூட முடியாது. யூரின் போறதோ டாய்லெட் போறதோ அவங்களுக்கு தெரியாது. படுக்கையிலே அவர்களையும் அறியாமல் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சில நேரத்துல இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பெரும்பாடு நோய்க்கு இருக்கிற அந்த நோய் போல உடம்புல இடுப்புக்கு கீழே நிறைய புண்கள் இருக்கும். அவங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு அதை சொல்லி மருத்துவம் பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும், கூச்சமா இருக்கும். சில நேரத்துல சொல்லிடுவாங்க, சில நேரத்துல அதை செய்ய மாட்டார்கள். இப்படியே போய் கொண்டிருந்தது பல வருஷம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நீங்க டிவியில சில நேரத்துல மாதா டிவியில பார்க்கிற பொழுது ஒரு பாடல் குழந்தைகள் பாடுவாங்க. அந்த பாடல்ல விவிலியத்தில் தொடக்க நூல்ல இருந்து திருவழிபாடு வரை இருக்கிற எல்லா இதையும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த பாடலை எழுதிய சகோதரி, கம்போஸ் பண்ண சகோதரி அந்த சகோதரி. நம்முடைய அருட்தந்தையர்கள், குறிப்பா ஃபாதர் டேவிட் போன்றவர்கள்லாம், ஏன்னா அவர் தான் CEO மாதா டிவியை கொண்டுட்டு வந்த ஃபாதர். ஏறக்குறைய ஒரு 30 வருடமா போராடி இந்த மாதா தொலைக்காட்சியை கொண்டுட்டு வந்தவர். அவர் சில நேரத்துல, ஏன்னா வருமானத்தின் காரணமாக, பொருளாதார நெருக்கடி காரணமாக, இன்னும் நிறைய சிக்கலின் காரணமா நீங்க டிவியை மூடிருங்க அப்படின்னு ஆயர்களோ இல்ல மற்றவர்களோ சொல்லுகிற பொழுது அந்த சகோதரிட்ட போய் சொல்லிட்டு அழுவாராம். என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இருக்கிறதுன்னு தெரியல, இவ்வளவு பணம் செலவு பண்ணி 10 கோடிக்கு மேல செலவு பண்ணி இதை தொடங்கிட்டோம், திடீர்னு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது, இதை எப்படி நடத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லுகிற பொழுது அந்த சகோதரி சொல்லுவாங்களாம், கவலைப்படாதீங்க ஃபாதர்,
என்னுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு வலியையும், என்னுடைய அசிங்கத்தையும், அவமானத்தையும் நான் ஒப்பு கொடுத்து உங்களுடைய மாதா தொலைக்காட்சிக்காக, நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நான் இங்க மாதா தொலைக்காட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு பதவி போல ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறேன். ஆனா இந்த தொலைக்காட்சி இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு இப்படி போன்ற ஏராளமான நல்ல உள்ளங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, கடந்த மாதம் இந்த சகோதரி அறுவை சிகிச்சை எந்த பலனும் இல்லாமல் 2 நாள்ல இறந்தும் போகிறார். நீங்க பாப்பீங்க, நாங்க 5 ஃபாதரும் 7 ஃபாதரும் நின்றுகிட்டு பாட்டு பாடுவோம். அப்படி பாட்டு பாடி முதல் நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அந்த சகோதரியை போயிட்டு நாங்க அடக்கம் செஞ்சுட்டு வந்தோம். எங்களுக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், நிறைய ஏமாற்றங்கள் எல்லாம் கடந்து கடவுள் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, என்னால இங்க நின்று பெருமையா சொல்ல முடியும். ஒரு சில பங்கு இடங்கள்ல பார்க்கிற பொழுது பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருக்காது. ஆனா நீங்க என்ன எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, நாங்கள் 5 அருட்தந்தையர்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பி இவருக்கு முன்பாக நாங்க 5 பேரும் சேர்ந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய உறவையும் பாதுகாக்கிறார், நாங்கள் செய்கிற இந்த பணியையும் பாதுகாக்கிறார். நாங்கள் எந்தெந்த மக்களை எல்லாம் சந்திக்கிறோமோ அந்த மக்கள் எல்லாம் எங்கள் வழியாக ஆறுதலை பெறுகிறார்கள், அற்புதத்தை பெறுகிறார்கள், அற்புதமான சுகங்களை பெற்றுகிறார்கள். அதனாலதான் நாங்க சொல்றோம், இங்கே ஆறுதல் கொடுப்பதோ அற்புதம் கொடுப்பதோ நாங்கள் அல்ல, இந்த தெய்வம். அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கனானைய பெண்ணை பார்த்து அம்மானு கூப்பிட்ட அந்த தெய்வம் பெரும்பாடு பெண்ணை கூப்பிட்டு நிறுத்தி, இந்த பெண்ணுக்கு இனிமேல் இப்படிப்பட்ட அந்த நோய் வரவே வராது, காரணம் இவளது நம்பிக்கை, இவளது தொட்டதனால் இவள் சுகம் பெற்று விட்டாள், சுகம் கிடைச்சது அப்படின்னு சொன்ன அந்த கடவுள் இங்கு வந்திருக்கிற நம்ம ஒண்ணு இல்லாம திரும்பி அனுப்பிடுவாரா? எசையா 49:15-16 பார்க்கிறோம், பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? அப்படியே அவள் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இல்லையா அவரு? ஆண்டவரே, இதோ நீங்க மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தையை நம்பி இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் நினைச்சு பார்க்கிறேன், உண்மையிலே எனக்கு பயமா இருந்துச்சு. வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டோம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பெங்களூர், அங்க இங்க எல்லா இடங்களுக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பங்குக்கு போகிறேன், நான் பிறந்த மண்ணுக்கு போகிறேன், வளர்ந்த இடத்துக்கு போகிறேன். நான் ஆர்டினேஷன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் மாஸ் இந்த இடத்துல தான் வச்சேன். இங்க வந்திருக்கிறேன், எங்கடா மக்கள் ஒரு 100-200 பேர் தான் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு பார்க்கிறேன், ஆலயம் முழுவதும் மக்கள் இருப்பதை பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன நம்பி வரல, இந்த மாதா தொலைக்காட்சியை நம்பி வரல, இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நானும் சகோதரரும் எங்களுடைய பிள்ளைங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம். இந்த ஆண்டவர் இங்க தாங்க இருப்பாரு. இங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் அடுத்த முறை வந்து இவருக்கு நன்றி சொல்லதான் போறீங்க. நீங்கள் எதற்காக இன்னைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாருக்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, எது சுகம் பெற வேண்டும், குணம் நான் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ, அது உங்களுக்கெல்லாம் கிடைக்கதான் போகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் சாட்சிகளாக மாறப்போகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இங்கிருந்து போனாலும் கூட உங்களை வழி நடத்துகிற தெய்வம், உங்களை பராமரிக்கிற தெய்வம், உங்களுக்கு நலம் கொடுக்கிற தெய்வம், உங்களுக்கு சுகம் கிடைக்கிற தெய்வம் உங்க கூட தான் இருக்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால பிரியமானவர்களே, இந்த ஒரு நேரத்துல மீண்டுமாய் மீண்டுமாய் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த இயேசு நம்மை சந்திக்கிற நேரம், அவருடைய முழுமையான அருளை ஆசீரை பெறுகின்ற நேரம். அதனால
நம்மை ஒட்டுமொத்தமாக அவரது முன்பாக நிறுத்தி நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஆசைகளை எல்லாத்தையும் சொல்லி அவரை இறுக்கமா பிடிச்சுக்குவோம். ஆண்டவரே, நான் இறந்து போனவன் போல இருக்க மாட்டேன். உம்முடைய அன்பிலிருந்து நான் ஒருபோது விலக மாட்டேன். நான் இறந்து போனவன் அல்ல, நான் எப்பொழுதும் உன்னுடைய அன்பிலே வாழுகிறவன் அப்படின்னு சொல்லி, பிரியமானவர்களை, நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நம்ம சாதாரண பாத்திரம், ஆனால் ஆண்டவர் நம்மை முழுவதுமாக நிரப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான தெய்வத்துக்கு, நம்ம மறந்தாலும் மறக்காத இந்த தெய்வத்துக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி இருக்கிறோம், உம்மை விட்டு பிரிந்து இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த அற்புதமான ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை நாம இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்ன செய்து ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றியை ஒப்பு கொடுப்போம்? எப்படியா செய்வோம்? உங்களுடைய அன்புக்கு என்னையா ஈடு? ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. அன்பார்ந்தவர்களே, ஏதுமே நம்ம இல்லாத நேரங்களிலும் கூட நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு நடத்தின அன்பு இந்த இயேசுவினுடைய அன்பு அல்லவா? நீ டாக்டரா இல்ல, நீ வக்கீலா இல்லாதப்ப, ஒரு குழந்தையா இருந்த பொழுது நம்முடைய தாயும் தந்தையும் நீ என் பிள்ளை அப்படிங்கிறதுக்காக நம்மளை தூக்கிக்கிட்டு சுமக்கலையா? நம்ம வழி நடத்தலையா? நமக்கு உணவு கொடுக்கலையா? நம்ம செய்கிற தவறுக்காக மத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி நிக்கலையா? ஆண்டவரே, என்னுடைய தந்தையினுடைய அன்பிலே, என்னுடைய தாயினுடைய அன்பிலே நான் உங்களை பார்க்கிறேன்ப்பா. ஒரு சாதாரண குழந்தைய போல நீங்க என்ன சுமந்து வந்த அந்த ஒவ்வொரு நொடிகளையும் நான் அந்த நேரத்துல நன்றி பார்க்கிறேன்ப்பா. நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா, சோதனை வந்துருச்சுன்னா, நீங்க என் கூட இல்லைன்னு நினைச்சப்பா.
என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன தனியா இந்த பிரச்சனையில சிக்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னு நான் தடுமாறினேன்பா, நான் போராடினேன்பா. ஆண்டவரே, நீங்க அப்பெல்லாம் என் கூட இல்லையா? ஏயா என்னை விட்டுட்டு போனீங்க? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு புலம்புனேன்பா. இல்லையா, அப்ப கூட என் கூட தான் இருந்திருக்கிறீங்க, அப்ப கூட என்ன பராமரிச்சிருக்கிறீங்க, என்ன பாதுகாத்து இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றிப்பா, இயேசுவே நன்றிப்பா, இயேசுவே நன்றிப்பா. என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை. என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை. உம் சொந்தமாக்கவே மார்போடணைக்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் இயேசுவே. உம் சொந்தமாக்கவே மார்போடணைக்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் தெய்வமே. இத்தனை அன்பு. இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவேன். நன்றி ஆண்டவரே. எந்த நட்பு வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நட்பு வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, என்னோட உள்ளத்துல ஏராளமான துயரங்கள் இருக்குது ஐயா. என்னுடைய கணவன்கிட்ட கூட சொல்ல முடியல, என்னோட மனைவிட்ட கூட சொல்ல முடியல, என்னுடைய குழந்தைகள்கிட்ட கூட சொல்ல முடியல. ஏராளமான துக்கங்களை சுமந்துகிட்டு நான் பொணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா, பொணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இதோ அந்த பெரும்பாடு பெண்ணு ஓடி வந்து உங்களுடைய உடைய தொட்டாங்களே, அந்த மன பாரம் எல்லாம் நீங்கும் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொட்டாங்களே, அப்படி நானும் ஓடி வரையா. எனக்கு முன்பாக இருக்கிற நற்கரணை ஆண்டவரே இயேசுவே, இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்கப்பா. உங்களை தொட வேணும், உங்களை பார்க்கணும், உங்களுடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே, உங்களை தொடுங்கப்பா, இவங்களை குணமாக்குங்கப்பா, இவங்களை சுத்தமாக்குங்கப்பா, இவங்களது உள்ளத்துல சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்கப்பா. தாங்க மாட்டவரே, தாங்க ஆண்டவரே. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம் தோளிலேற்றது உணரவில்லை. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம் தோளிலேற்றது உணரவில்லை. தன்னல் தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உடைஞ்சு போயிட்டு ஆண்டவரே கொடுத்து மீட்டீரே. தன்னல் தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே ஆதாரம் நீ. இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நட்பு வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவேன்.
அர்ப்பணிக்கின்றேன். இரு கரங்கள் உயர்த்தி கண்களை மூடி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உந்தன் பதம் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குற்றம் குறை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதோ கடவுளுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை பெறுகிற தருணம். அவருடைய அன்பை உணர்ந்திருக்கிறோம். அவருடைய ஆசீரை நாம் பெற்றிருக்கிறோம். இதோ ஆண்டவரே, எங்களை தொடுங்கப்பா. உம்முடைய வல்லமை உள்ள கரங்களினாலே, உம்முடைய பரிசுத்த இரத்தங்களினாலே எங்களை தொடுங்கப்பா அப்படின்னு நாம் எல்லோரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய பல்வேறு பிரச்சனைகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நோய்களை ஒப்பு கொடுப்போம். திருமணமாகாத அந்த தருணங்களை ஒப்பு கொடுப்போம். குழந்தை இல்லாத அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மனக்கவலைகளை, கஷ்டங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தொழில் வெற்றி பெற இயலாமைகளை ஒப்பு கொடுப்போம். எல்லாரையும் இதோ நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களை ஒப்பு கொடுப்போம். இங்கே வர இயலாத நோயாளிகளை ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுப்போம். நம்ம விலகி போனாலும் நம்மை விரும்பி விரும்பி நேசிக்கிற இந்த நல்ல தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை தொடுங்கப்பா. எங்களது நோய்களை தொடுங்கப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை எங்களை தொடுங்கப்பா. எங்களது வாழ்க்கையில நாங்க ஜெயிக்கணும்பா. மத்தவங்களுக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்கிறோம்பா. நாங்க நிமிர்ந்து நிக்கணும்பா. உம்முடைய பேருக்கு நாங்க சாட்சியா நிக்கணும்பா. ஆண்டவரே, எங்களது பிரச்சனைகளை எல்லாம் தொட்டு குணமாக்குங்கப்பா என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு நம்முடைய கைகளை தலைமையில வச்சு கடவுளுடைய ஆசீரை கேட்டு, இதோ சுகம் கொடுக்கிற நேரம், கடவுளுடைய அருளை ஆசீரை பெறுகின்ற தருணம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற அந்த தருணம் இது. பிரியமானவர்களே, இதோ உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று இயேசு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சுகப்படுத்தும் சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, சுகப்படுத்தும் ஐயா. என் சிரசில் உள்ள நோய்கள் எல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றேன். ஆண்டவரே, என் சிரசில் உள்ள நோய்கள் எல்லாம், தலையில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் ஆண்டவரே. சிரசோடு வைக்கின்றேன்.
முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். என் கையிலுள்ள நோய்கள் எல்லாம் நம்முடைய கையில் இருக்கிற எல்லா நோய்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கையோடு வைக்கின்றேன். இயேசுவே தொடுங்கப்பா. என் காலில் உள்ள நோய்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய கால்களில் உள்ள நோய்களை எல்லாம் குணமாக்குங்கப்பா. காலோடு வைக்கின்றேன். குணமாக்குங்கப்பா. ஆணிகள் துளைத்த காயங்களா இயேசுவே சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உடலோடு வைக்கின்றேன். ஆண்டவரே, என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உடலோடு வைக்கின்றேன். சாட்டையடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். ஆமாமையா, சாட்டையடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். இரு கரங்கள் உயர்த்துவோமா? ஒரு துளி இரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா. ஆண்டவரே, ஒரு துளி இரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா. இயேசுவே, ஒரு துளி இரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா. இந்த மக்கள் மீது உம்முடைய இரத்தம் விழட்டும் ஆண்டவரே. இயேசுவே, 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 ஒரு துளி இரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் விழட்டும் ஆண்டவரே. என் மேல் வீழட்டும் நாதா. எங்களுக்காக இரத்தம் சிந்திய தெய்வமே, இயேசுவே, இயேசுவே, அன்பே, கல்வாரி அன்பே. பிரியமானவர்களே, இயேசு நமக்காக பலியாகினார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினார், நம்மை தூய்மையாக்கினார், நம்முடைய நோய்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார், சுமந்து கொண்டார். இதோ அவருடைய இரத்தம் நம்மை நனைத்திருக்கிறது, நம்மை கழுவி இருக்கிறது. நன்றியோடு கூட நாம் அனைவரும் இந்த மாண்புயர் கீதத்திலே பங்கேற்போம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர்
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாப்பம் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிறவர் நீரே.